வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நம்ம ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மிடில் ஸ்கூல் மேத்க்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இது. ஆல்சோ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மஸ்ட் நோன் கான்செப்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸோ தட் மேத்தில் ஒரு பெரிய பேசிக் கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First, factors பத்தி தெரிஞ்சுக்கலாம். Factors: when a number divides another number completely, that is without leaving any remainder, it is called a factor of the second number. In other words, a factor of a number can be defined as a number that divides the given number without leaving any remainder. அதாவது ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணா, தட் இஸ் எந்த ரிமைண்டரும் இல்லாம, அதுதான் இன்னொரு நம்பரோட ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஒரு நம்பரோட ஃபேக்டர்ன்றது கிவன் நம்பரை ரிமைண்டர் இல்லாம டிவைட் பண்றது தான். ஒரு எக்ஸாம்பிள் வைஸ் கிளியரா பார்க்கலாம் வாங்க. சே 6ன்னு ஒரு நம்பர் இருக்கு. எந்த நம்பரால 6 டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 கிடைக்கும், ஆர் 6ஓட மல்டிபிள்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ கிளியர்லி 2 times of 3 will gives you 6. இப்ப 6-ஐ 2ஆல டிவைட் பண்ணா will get 3 as a quotient and 0 as a remainder. Remainder 0 கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம டிவைட் பண்ற 2 is a factor of 6 அப்படின்னு நம்ம சொல்லலாம். Similarly, 6-ஐ 3ஆல டிவைட் பண்ணா will get 2 as a quotient and 0 as a remainder. ஸோ இங்கேயும் 3-ஐ நம்ம factor of 6ன்னு சொல்லலாம். இங்க here we observe that factors are the numbers we can multiply together to get another number. That is, factors என்ற நம்பர்ஸை அதை மல்டிபிள் பண்ணா நமக்கு இன்னொரு நம்பர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 times of 3, அதாவது 2 into 3 equal to 6 இருக்கு இல்லையா, இதுல 2 and 3 are factors of 6. அதே தான் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்குது இல்லையா. ஸோ கிளியர்லி இந்த 2 times of 3 gives you 6ன்றது வந்து 2ஐயும் 3ஐயும் அதோட 6ஓட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு மறைமுகமா சொல்றது. இந்த ஃபேக்டர்ஸ் கான்செப்டை நான் ஏன் இவ்வளவு டீட்டெயில்டா சொல்றேன் அப்படின்னா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான கான்செப்ட். பிகாஸ் இந்த ஃபேக்டர்ஸ் மிட் ஸ்கூல் மேத்ல ஸ்டார்ட் ஆகி காலேஜ் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகிற ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். உங்ககிட்ட திடீர்னு ஒரு பெரிய ப்ராப்ளம் கொடுப்பாங்க. அந்த ப்ராப்ளம்ல மிடில்ல இதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஃபேக்டர்ஸ்னா என்ன நீங்க முழிக்க கூடாது. ஸோ அதனால ஃபேக்டர்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பேக் டு தி டாபிக். ஒரு நம்பருக்கு ஒரு 2 ஃபேக்டர் தான் இருக்கணும், 4 ஃபேக்டர் தான் இருக்கணும் கிடையாது. எத்தனை ஃபேக்டர்ஸ் வேணா இருக்கலாம். A number can have many factors as much as it can. ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்து இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 35ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு கிளியர்லி தெரியும் 2 times of 3 equals 6 and 2 and 3 are factorsன்னு. ஸோ அடுத்து வந்து ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 35. ஸோ 35ன்ற நம்பர் எடுத்துக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் 5 times of 7 will gives you 35. கரெக்டா? ஸோ 5 and 7, 5 and 7, these two are the factors of 35ன்னு சொல்லலாம். அதே போல 42 சொல்லும்போது 6 times of 7 will gives you 42. இந்த இடத்துல 6 we can write it as 2 times of 3. So 2 into 3 into 7 will gives you 42. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 42க்கு கிட்டத்தட்ட 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று 2, இன்னொன்று 3 and 7. ஸோ 3 ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபேக்டர்ஸுங்கிறது 2 தான் இருக்கணும், 3 தான் இருக்கணும்னு கிடையாது. as much as it can, they can have factors. ஓகே, இன்னும் கொஞ்சம் சில அப்சர்வேஷன் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வைஸ் அதை பார்த்துடலாம். ஸோ கன்சிடர் த எக்ஸாம்பிள் அண்ட் அப்சர்வ் த ஃபாலோயிங் கான்செப்ட். ஓகே, சி 24ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த 24ஓட மல்டிபிள்ஸ் பார்க்குறோம். 24-ஐ 1 times of 24ன்னு எழுதலாம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 1 and 24 இது ரெண்டுமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே 24ஓட இன்னொரு கைண்ட் ஆஃப் மல்டிபிள் 2 times of 12ன்னு எழுதலாம். ஸோ இங்கேருந்து என்ன சொல்றோம், 2 and 12 ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்றேன். அதே 24-ஐ 3 times of 8ன்னு எழுதலாம். ஸோ இதுல இருந்து என்ன சொல்றேன், 3 and 8 ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 அப்படின்னு கன்க்ளூட் பண்றேன். கடைசியா 24-ஐ 4 times of 6ன்னு கூட எழுதலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன், 4 and 6 ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 24ஓட ஃபேக்டர்ஸ், அதாவது F24ன்னு எழுதணும் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24ன்னு எழுதும்போது 1 2 3 4 6 8 12 and finally 24. These are all factors of 24. So நல்லா கிளியரா பாருங்க 24ன்ற ஒரு நம்பருக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ அப்சர்வேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். 1 is a factor of every number.
அதாவது 1ன்ற நம்பர் எல்லா நம்பருக்குமே ஃபேக்டரா தான் இருக்கும். நீங்க எந்த நம்பர் எடுத்தீங்கனாலும் அதுக்கு 1 கண்டிப்பா ஃபேக்டர் தான். நீங்க அத கண்ண மூடிட்டு எழுதிடலாம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்ரி நம்பர் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் இட்செல்ஃப். என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த நம்பர் அதே நம்பருக்கு ஃபேக்டரா தான் இருக்கும். லைக் மேல பார்த்த அப்சர்வேஷன் எப்படி 24 நம்பருக்கு 24 ஒரு ஃபேக்டர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே போல எல்லா நம்பர்ஸும் அதே நம்பருக்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸா இருக்கும். ஸோ அதான் இந்த அப்சர்வேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம். ரைட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 13, 25 அண்ட் 28. ஸோ இந்த 3 நம்பருக்கும் ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். 13ங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பரோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும்னா 1 அண்ட் த ப்ரைம் நம்பர் அவ்வளோதான். ஓகேவா? 1ம் அந்த சேம் நம்பர். இது ரெண்டு மட்டும்தான் அதோட ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ 13க்கு இதுதான் ஃபேக்டர்ஸ். ஈஸியாக நம்ம எழுதிட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 25ஓட ஃபேக்டர்ஸ். 25ஓட ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் 25ஓட மல்டிபிள்ஸ் என்னென்னு பார்க்குறோம். 5 டைம்ஸ் ஆஃப் 5. ஸோ ஜஸ்ட் ஒரு தடவை 5 எழுதினா போதும். 1ங்கிறது ஆல்ரெடி 1 அண்ட் சேம் நம்பர். இது ரெண்டும் ஆல்ரெடி அதோட ஃபேக்டர்ஸ். அண்ட் நமக்கு வந்து 5 மல்டிபிள்ஸ்ல கிடைச்சிருக்கு. ஸோ 5 another ஃபேக்டர். ஸோ 1, 5, 25 these 3 are the factors of 25. ஸோ அடுத்து 28ங்கிற நம்பருக்கு நம்ம என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். 1 டைம்ஸ் ஆஃப் 28. அடுத்தது 2 டைம்ஸ் ஆஃப் 14. கரெக்டா? அடுத்தது 3 டைம்ஸ்ல வருமா? வராது. ஸோ 4 டைம்ஸ்ல 4 டைம்ஸ் ஆஃப் 7. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே வராது. ஸோ யூஸ்வலி 1, 2, 4 sorry. Okay, so 1, 2, 4, 7, 14 and 28. These are all factors of 28. ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபேக்டர்ஸ்னா என்ன அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் வழியாக ஃபேக்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அண்ட் காமன் ஃபேக்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் ரைட்டில் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் லெஃப்ட்டில் இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய மேத் கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Thank you.